Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 626 பார்ட் 1. ஓபன் பண்ணா நமி, மோமோ, ரோபின் இவங்க 3 பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் பையன் வெளியில உட்காந்தே தூங்கிட்டு இருப்பான். ட்ரெஃபால்கர்லாம் தூங்குறானா இல்லையான்னு தெரியல, ஆனா அலாட்டா இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. நம்ம பயிலுக தான் வேற லெவலு. உசோப்பும் சாப்பரும் எப்படியும் டோஃப்ளமிங்கோ இவங்களை அட்டாக் பண்ண வருவான்னு சொல்லி எந்த பக்கம் இருந்து அவன் வந்தாலும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கணுங்கிறதுக்காக ஆயுதத்தோட வெயிட்டிங்ல இருப்பானுங்க. சொல்ல போனா 2 பேத்துக்கும் உள்ளுக்குள்ள நடுங்குது, தூக்கமே வரல. பின்ன சாதாரண ஆளுகிட்டே மோதி இருக்காங்க. எனி டைம் அட்டாக் நடந்து எப்போ வேணாலும் சாவ வரலாம். பீதி இருக்கத்தானே செய்யும். பிராங்கியை சுத்தி எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டா எங்கேயுமே எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருந்த மாதிரி இல்ல. அந்த மொத்த இடமுமே அப்படியே அமைதியா இருக்குது. அப்படியே நல்லபடியா போயிட்டு இருக்குது. நிலா வெளிச்சம் இருக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்காங்க. ஆனா திடீர்னு என்னாவும் பிளாக் கிளவுட்ஸ் எல்லாம் வந்து அந்த நிலாவை மறைக்குமா? அப்போங்கும் போது அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு எவனோ ஒருத்தன் சொல்லுவான். உடனே மேல இருந்து ஏதோ பச்சை கலர்ல கப்பலை நோக்கி வரும். இவனுக்கு 2 பேரும் என்ன இது ஏதோ வந்துகிட்டு இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது சும்மா சொயின்னு மின்னல் வேகத்துல வருமா? சத்தத்தை கேட்டு நம்ம பயலுக பூரா எந்திரிச்சிருவானுங்க. ஆனா அது டம்மு 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 டம்முன்னு கப்பல்ல வந்து கண்ணா பின்னான்னு வந்து விழும். கப்பலே ஒரு செகண்ட் கண்ட மேனிக்கு ஆடி போய் அதிர்ந்து போயிரும். உடனே யாரான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு வந்து பார்த்துட்டு பயங்கரமா பீதி ஆயிருவாங்க. என்னன்னா பெரிய சைஸ்ல கருன்னு ஏதோ ஒண்ணு வந்து நிக்குது. ஆனா என்னன்னு தெரியல. ஆனா மனுஷங்க இல்லன்னு மட்டும் தெரியுது. அதுல அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒண்ணு மட்டும் பாஞ்சு வந்து லூஃபியோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. எல்லாம் மிரண்டுருவாங்க. அதுக்கப்புறம் மாத்தி சரியான சண்டை தான். சொல்ல போனா 30 பேர் கிட்ட இருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காவும் சண்டை போடுறாங்க. இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்னன்னு ஒண்ணும் புரியல. ஆனா அத்தனை பேரும் வெறித்தனமா சண்டை போடுவாங்களா? நமி காண்டாயி கத்திடுவா. சைலண்டா இருக்க மாட்டீங்களாடா சாணி உருண்டைகளான்னு. அப்படியே அதுங்க அந்த டைம் ஒரு ஜம்பா போடும். பார்த்து செமையா பீதி ஆயிருவா. இப்படி அவனை சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு விசில் சவுண்ட் கேக்குமா? அந்த சவுண்ட கேட்டவனையே அத்தனையுமே கடலுக்குள்ள குதிச்சிருங்க. உடனே எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம், என்ன சடனா எஸ்கேப் ஆயிருச்சுங்களேன்னு. அந்த டைம் தான் ஒருத்தன் என்ட்ரி கொடுப்பான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வாங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணல, ரொம்ப சந்தோஷம் பா. எங்க இருந்து பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளே கப்பலுக்கு மேல. கரெக்ட் அந்த டைம் அப்படியே கிளவுட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். நிலா வெளிச்சத்துல ஏதோ பெரிய பருப்பு மாதிரி வந்து நின்னுட்டு இருப்பான். இவன் வந்து பெட்டோ ஃப்ரூட்டை சாப்பிட்டவனாமா. அப்படின்னா ஸ்டிக்கின்னு அர்த்தம். என்னடா ஸ்லைமை உருவாக்குவியான்னு கேட்டா இல்லாமா. இங்க இவனு 2த்துக்கு அள்ளு விடும். அது டோஃப்ளமிங்கோ இல்ல இல்லாம இருந்தா நல்லதும்பானுங்க. அந்த டைம் ட்ரெஃபால்கர்லாம் திடீர்னு ஷாக் ஆவான். என்னன்னா இவனுக்கு சீசரை தூக்கிட்டானுங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னப்பா கண்ணுகளா, உங்களோட கைதியை கூட நீங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா? டோஃப்ளமிங்கோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க பாத்தீங்களா? நைட்டோட நைட்டா நீ தூக்கிட்டான்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுவான். அப்போ இப்ப வந்திருக்கவன் டோஃப்ளமிங்கோக்கு ஒர்க் பண்றானான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ ஒண்ணு பாஞ்சு வந்து நம்ம லூஃபியோட வாயிலேயே ஒரு குத்து அடிச்சு தெரிச்சு போய் விழுவான். பார்த்தா பயலோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். யாராலையுமே நம்ப முடியல. ஏன்னா அவன் ரப்பர் மேன். அவனுக்கு அடியெல்லாம் வலிக்காது. இந்த மாதிரி பவுன்ஸ் ஆகி தான் போவான். அவனுக்கு ரத்தம் வந்திருக்குதுன்னா அவனை அடிச்சது ஹாக்கி பவரை யூஸ் பண்ணிருக்கு. உடனே அவன் காண்டாயி பச்சையா திட்டிட்டு இருப்பான். சரி நீங்க என்னமோ பண்ணிக்கீங்க, சீசரா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவானா? லா உடனே ரூமை கிரியேட் பண்ண போவான். ஆனா அந்த டைம் கப்பல் கண்ணா பின்னான்னு அதிர ஆரம்பிச்சிடும். என்னடா நம்மளுக்கு அட்டாக் பண்ண அந்த ராபிட்ஸுங்க தண்ணிக்குள்ள கண்ட மேனிக்கு நீச்சலை போட்டு அலைய உருவாக்குதுங்க. அவ்வளவு பெரிய ஜெயண்ட் அலை அடிக்கிறதுனால கப்பல் ஸ்டேபிளா நிக்க முடியாம கண்ணா பின்னாடி இங்க அங்கன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கும். இதுக்கு பேர் தான் ராபிட் வேவ்ஸ். சொல்ல போனா பிராங்கியால சுத்தமா கப்பலை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்ப நமி ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு பயங்கரமா பதறுவா. பார்த்தா ஏதோ பெரிய சைஸ்ல தீவு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எப்படிடா தீவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்ப்பாங்க. அதுல ஜாலி ராஜர் இருக்கும். அப்படின்னா இது தீவு கிடையாது, கப்பல். அப்ப இப்ப வந்து சீசரை கிட்னாப் பண்ணிட்டு போனவன் ஒரு பைரட்டு. லாலா அந்த கிட்னா நாயை விடக்கூடாது, எப்படியாச்சும் சேஸ் பண்ணி போய் சீசரை காப்பாத்தியே ஆகணும், இல்லன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம பிராங்கி லூஃபி கிட்ட ஷார்க் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்புங்க, அதுல 3 பேர் தான் இருக்க முடியும், 3 பேர் மட்டும் போங்க, அண்டர் வாட்டர்ல போய் அந்த சீசரை தூக்கிட்டு வாங்கம்மா. சரி ரைட்னு லூஃபியும் சாப்பரம் உள்ள குதிச்சிருவாங்க. மத்தவங்க எல்லாம் என்னடா பண்றதுன்னு கேட்டா கப்பலை பாத்துங்கன்னு சொல்லிடுவான். உடனே உசோப்பு, நீ இன்னும் கவலைப்படாத, கப்பலை என்கிட்ட விட்டுட்டு போ, கவலையே வேண்டாம்பானா. உடனே லா உசோப்பை கூப்பிட்டு மேபி டோஃப்ளமிங்கோ வந்து அட்டாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போவான். அவனுக்கு காண்டாயிரும். அதை என்னைய கூப்பிட்டு தான் சொல்லுவியாடா விளக்கண்டன்னு. இப்ப லூஃபி, சாப்பரு, ட்ரெஃபால்கர்லாம் இவங்க 3 பேருமே ஷாக் எடுத்துக்கிட்டு சீசரை வட்டிட்டு போறாங்க. அப்ப ரோபினுக்கு ஒரு டவுட், அவங்க போறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வந்துடாதான்னு. ஏன்னா 3 பேருமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க. போறதோ கடலுக்கு அடியில. ஏதாச்சும் சின்ன கலவரமாயி லீக் ஆகி தண்ணி உள்ள வந்துச்சுனாலோ இல்ல வெடிச்சிருச்சுனாலோ இவங்க கடலுக்கு அடியில மாட்டிட்டாங்கனாலோ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான், எல்லாரும் காலி. அதே நேரம் இங்க சீராபிட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனதுனால அலை அடிக்கிறது ஸ்டாப் ஆயிருச்சு. கப்பல் இப்ப ஸ்டேபிளா இருக்குது. நம்ம பயிலுக சமயரனை யூஸ் பண்ணி அந்த சீராபிட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போவானுங்க. அப்போ சாப்பருக்கு ஒரு டவுட், அதுங்களை பார்த்தா லாபின்ஸ் மாதிரியே இருக்குதுன்னு. அட ட்ரம் கிங்டம்ல பெரிய பெரிய ராபிட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கல்ல, அதே லுக் அதே சைஸ், ஆனா ப்ளூ கலர் கடலுக்கு அடியில இருக்குதுங்க. அதுங்களால ஸ்விம் பண்ண முடியாது, இதுங்களால ஸ்விம் பண்ண முடியுது. இதுங்க தான் சீ லாபின்ஸ். இதுங்களை ட்ரெஃபால்கர்லாம் நார்த் ப்ளூ வழியா சேலிங் பண்ணி போகும்போது பார்த்திருக்கான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா இதுங்க நியூ வேர்ல்டுல வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் டவுட்டா
ஆகி நீ இங்க வந்தியா ரக்கூன்னு சொல்லுவான். சாப்பருக்கு காண்டாயிரும், தொண்டையிலேயே ஏத்துவான். நான் ஒண்ணு ரக்கூன் இல்லடா மாங்கா மடையா, நான் ஒரு ரெயின்டீர். எல்லாத்துக்கும் எத்தனை டைம் தான் சொல்லுவேன், உங்களுக்கு மண்டையில மசாலா இருக்கா இல்ல களிமண் இருக்கா, இல்லன்னா ஒரு ரெக்கார்டரை வாங்கி போட்டு ரெக்கார்ட் பண்ணி தொலைங்கடான்னு சொல்லி காட்டுக்கத்து கத்துவான். லூபிக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும். மொத்தத்துல எந்த கதைக்கு போறோம் என்ன பண்ண போறோம்னு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்ல. ஆக்சுவலா சாப்பர் வந்தது அந்த லாபின்ஸ் காண்டி கிடையாது. நம்ம லூபியை கடைசியா ஹாக்கி பவர் வச்சு அட்டாக் பண்ணுச்சுல, அது இவங்க கூட சண்டை போடும்போது இப்படி பண்ணணும்னு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் என்ன பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ணிருக்கோம். ட்ரஃபால்கர் லாக்கே இப்பதான் புரியுது நம்ம சாப்பரால அனிமல்ஸ் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு. என்ன ரக்கூன்னு சொல்லிடுவான், மறுபடியும் கத்துக்கிட்டு கத்திட்டு கிடப்பான். இப்ப லாக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருக்குது. அந்த பிரீடுங்கிறவன் தான் இந்த சி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே லீட் பண்ணிட்டு இருக்கான். அவன் டோஃப்ளமிங்கோக்கு கீழே தான் ஒர்க் பண்றானான்னு ஒரு சின்ன டவுட். அவன் ஒர்க் பண்ணாலும் பண்ணாட்டியும் இப்ப பஞ்சாயத்துல மாட்டிட்டாங்க, அது மட்டும் கிளியரா இருக்குது. இப்படி பேசிட்டே ஒரு வழியா ஷிப்புக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு. வந்த உடனே லா தெளிவா சொல்லிடுவான், நம்ம இருக்கிறது எனிமியோட ஏரியா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாவும் சைலண்டாவும் இருங்கம்பானா. அத லூஃபி கேப்பானா, எப்பா இங்க வாங்க, இங்கதான் வெளிச்சமா இருக்குன்னு கத்துவான். டேய் ஏன்டா ஏன் உசுர வாங்குற, சத்தம் போடாத, எனிமீஸ்க்கு தெரிஞ்சா நம்மளுக்கு சங்கு ஊதிடுவாங்கம்மா. சாப்பரும் கூட சேர்ந்துக்கிட்டு அடே அவன் சொல்றத கொஞ்சம் கேளுடா, தொண்டையிலேயே கத்தி உசுருக்கு உழவுத்துறாதேம்மா. சரி ரைட் உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்த்துட்டு அசந்து போயிருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க், வாவ் சூப்பரா இருக்குதுப்பான்னு ரசிச்சுட்டு இருப்பானா. ஏன்டா இங்க என்ன பிக்னிக்காடா வந்தோம், ஏன்டா உசுர வாங்குறேம்மா. ஆனா லூஃபிக்கும் சாப்பருக்கும் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம மாட்டிட்டோமா. அடுத்த செகண்டுங்கும் போது ஏகப்பட்ட லாபின்ஸ், ஒரு ஆக்டோபஸ், பென்குயின் அப்படி எப்படின்னு ஏகப்பட்ட என்ன அட்டாக் பண்றதுக்காக பறந்து வருங்க. சரி ரைட் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அவங்க ஸ்டைல பொல்லன்னு பொல்லந்து கட்டுவாங்க. நம்ம ஆளுங்க கப்பல்ல இருக்கும்போது அசந்த நேரத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்குமே ரெடியா இருந்த உடனே அடி ஒண்ணு இடி மாதிரி விழும். அதுலயே அந்த ஆக்டோபஸ் கூட போடுவான் பாருங்க சண்டை. உனக்கு 10 கை இருந்தாலும் எனக்கு 2 கை போதும், பொல்லந்துருவேன்னு சொல்லி போட்டு குமுறுன்னு குமுறு எடுத்து அப்படியே தெறிக்க விட்டுருவான். சோ இப்படி எல்லாத்தையுமே மாசம் அடிச்சு போட்டாங்க. இப்ப என்னன்னா ஆல்மோஸ்ட் விடிய போகுது. சட்டு புட்டுன்னு சீசரை காப்பாத்திட்டு இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபியை ஒன்னு அட்டாக் பண்ணுச்சுல, அது வந்து பாஞ்சு ஒரு பஞ்சு வைக்கும். அந்த இடமே பள்ளத்தாக்காயிரும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அடி. அந்த அனிமல் மட்டும் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணுது. உடனே ட்ரஃபால்கர்ல அட்டாக் பண்ண போவானா. ஆனா லூஃபி இருந்துகிட்டு எனக்கும் அதுக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குது, அதனால கொஞ்சம் நீ ஒத்துன்னு சொல்லிட்டு நம்மால சண்டை கிட்ட ரெடி அனுப்பான். ஏன்னா அவனை மூஞ்சோட அடிச்சிருச்சே அந்த வெறி. சரி ஒரு கை பாத்தலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வேகமா வந்து ஒரு பஞ்சு வைப்பாங்க. அதுவும் முக்கும், இவனு முக்குவான், அதுவும் முக்கும். கடைசியில கொஞ்சோண்டு பிரஷரை நம்மளால அதிகமா கொடுத்த உடனே அங்க இருந்து தெரிச்சடிச்சு போய் விழுந்துரும். அவ்வளவுதான், அது மட்ட பண்ணிட்டான். நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி கத்துவானா. அந்த டைம் தான் அதுக்கு ஞாபகம் வரும், இவரு அவராச்சேன்னு. அட அலபேஸ்டார நம்ம பயிலுக்கு மீட் பண்ணானே கும்ஃபு டுகோங்ஸ், அதோட தலைவன் தான் இது. லூஃபிய பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியாம கட்டி பிடிச்சி தலை வந்துட்டியான்னு சொல்லி அவன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்குமா. அவனுக்கு ஒன்னும் புரியல. ட்ரஃபால்கர் லாக்கெல்லாம் ஒரு அளவும் புரியல. ஆனா சாப்பருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. டே இன்னுமா ஞாபகம் வரல, அலபேஸ்டால அந்த கும்ஃபு டுகோங்ஸ் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு கடைசியில அவங்க எல்லாருமே இவனுக்கு கீழே சிஷியர்களா வந்து சேர்ந்தாங்கல்ல, அதோட தலைவன் தாண்டா இது கும்ஃபு டுகோங்குமா. அது சந்தோஷத்துல லூஃபியோட கண்ணத்தை போட்டு தேய்னு காட்டுத்தனமா தேய்ச்சிட்டு இருக்கும். அவ்வளவுதான்.